நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பா தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கிற டைம்ல டிஜிபி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். பொன்ராஜ் பெண்களை இழிவுபடுத்தினாரு, கேவலப்படுத்தினாரு, அசிங்கப்படுத்தினாரு, தகாத வார்த்தைகளை சொல்லிட்டாரு, அவர் மேல நடவடிக்கை எடுங்க சார் அப்படின்னு புகார் மனு கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலேயே பெண்களுக்கு ஆதரவா, பெண்களை இழிவா பேசினா விஜய்க்கு கோவம் வருமா இந்த அளவுக்கு அப்படின்றத ரொம்ப டீடைலா டமால்டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, இல்ல ரெண்டுக்கு வேணுமா, இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. நேற்று தினத்துல அரசியல் விமர்சகரும் அப்துல் கலாமினுடைய ஆலோசகருமான பொன்ராஜ் அவர்கள் மேல ஒரு குற்றத்தை சுமத்தி என்ன பண்றாரு, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி அலுவலகத்துல ஒரு புகார் மனு கொடுக்கிறாரு. பொன்ராஜ் அவர்கள் தாவேகா பெண் நிர்வாகிகளை கேவலப்படுத்துறாரு, அசிங்கப்படுத்துறாரு, கொச்ச வார்த்தைகளை, அவதூறு வார்த்தைகளை சொல்றாரு. அம்மாவாக, தங்கையாக, இந்த மாதிரி பெண்களை மதிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற பொன்ராஜ் அவர்கள் எல்லாரையும் இழிவுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்து என்ன பண்றாரு, புகார் மனு கொடுக்கிறார். இதற்கு நிபந்தனையற்ற மன்னிப்ப பொன்ராஜ் அவர்கள் கேட்டுட்டாரு. ஆனா ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லா பெண்களையும் சொல்லல, தமிழ்நாட்டுல இந்தியால இருக்கிற எல்லா பெண்களையும் சொல்லல, தாவேக்காவில பயணிக்கிற எல்லா பெண்களும் சொல்லல. ஆனா ஒரு சில பெண் இந்த மாதிரி தகாத வார்த்தைகளை பேசுறதுனால அவங்கள குற்றம் சுமத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் இப்படி பேசின கண்டி, மத்தபடி என் மனசுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவா அழுத்தம் திருத்தமா தன்னுடைய மன்னிப்பு பதிவுல அவர் என்ன பண்ணிருக்காரு, கேட்டிருக்கிறாரு. இவரு விஜய் அவர்கள் செய்தது சரியான ஒரு விஷயம்தான், இல்லைன்னா சொல்லல. பெண்களை யாரு இழிவா பேசினாலும் அது தவறுதான், தப்புதான். சோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது நியாயமான கருத்து. ஒரு குடிமகனா, ஒரு தமிழனா அவருக்கு இருக்கிற ஒரு தலையாய கடமை அப்படின்றதுதான். இது ஒரு பெண்ணுக்கு தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வசாதாரணமா விட்டுட்டு போயிடக்கூடாது. எந்த ஒரு பெண்ணுக்கு நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும், அதற்காக ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கணும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா பொன்ராஜ் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவா தன்னுடைய மன்னிப்பு பதிவுல அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. நான் ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன், ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவா சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே விஜய் அவர்கள் பெண்களுக்கு ஒரு இழுக்கு, பெண்களை அவமதிச்சா, பெண்களை இழிவா பேசுனா முன்னாடி வருவாரா அப்படின்னா கிடையாது. இது ஒரு அப்பட்டமான டிராமா. தேர்தல் நெருங்குற டைம்ல பெண்களின் வாக்கு தனக்கு சரிஞ்சிருச்சு அப்படின்னு உணர்ந்த விஜய் அவர்கள் இன்னைக்கு பெண்களுக்கு ஆதரவா இருக்கிற, அம்மாவா மதிக்க வேண்டிய ஒரு இடத்துல, மகளா மதிக்க வேண்டிய ஒரு இடத்துல, தங்கையா மதிக்க வேண்டிய ஒரு இடத்துல எந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு இழிவா இருந்தாலும் நான் இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா, ஒரு செட்டிங் என்ன பண்ணிருக்காங்க, செட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்றதான் முழுக்க முழுக்க வெட்ட வெளிச்சமா காட்டுது. ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விஜய் மேல விவாகரத்து வழக்கு தொடர்ந்தாங்க. அவங்க வழக்கு தொடர்ந்த பிறகு இதே விர்ச்சுவல் வாரியர் அப்படின்ற ஒரு பேர்ல டிவிக்கே நடத்துற சோசியல் மீடியாக்கள்ல சங்கீதாவை குறித்து, உங்க சொந்த மனைவி, 27 வருடம் உங்க கூட குடும்பம் நடத்தின பெண், உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண், இவங்களை குறித்து எந்த அளவுக்கு கேவலமா பேசணுமோ அந்த அளவுக்கு கேவலமா பேசினாங்க. எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தினாங்க. எந்த சொற்கள் எல்லாம் சொல்லி திட்டக்கூடாது அப்படின்னு இருந்ததோ அந்த சொற்களை எல்லாமே சொல்லி திட்டி தீர்த்தாங்க. அப்போ விஜய் எங்க போனாரு? அப்போ விஜய் டிஜிபி அலுவலகத்தை விட்டுருங்க, பனையூர் அந்த வட்டாரத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூடவா இல்ல, இல்ல சென்னையில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூடவா இல்ல, சென்னையில ஒரு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் கூடவா இல்ல, ஏன் ஏறல? இது ஒண்ணு. தன்னுடைய கட்சியில வைஷ்ணவி அப்படின்ற ஒரு பெண், ஒரு சின்ன பெண்ணுங்க, இளைஞர், அவங்க என்ன பண்ணாங்க, பயணிச்சிருந்தாங்க. ஆனா அவங்க அந்த கட்சியில இருந்து வெளியேறி தாவேக்காவுடைய சுயரூபத்தையும், கோயம்புத்தூர் மாவட்டத்துல தாவேக்கா எந்த அளவுக்கு அராஜகம் பண்றாங்க, எந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்க, எப்படியெல்லாம் செயல்படுத்துறாங்க, வளர விட மாட்டேங்கிறாங்க, விஜய பத்தி A to Z என்ன பண்ணாங்க, வெளியில சொன்னாங்க. அந்த ஒரு சின்ன பொண்ண எந்த அளவுக்கு நீங்க கேவலப்படுத்தினீங்க, இழிவுபடுத்தினீங்க.
அப்பெல்லாம் எங்க போனாரு விஜய் அவர்கள்? வெளியே வரவே இல்லையே, போலீஸ் ஸ்டேஷன் படிக்குட்டி ஏறலையே, கமிஷனர் ஆபீஸுக்கு போலியே, டிஜிபி அலுவலகத்துக்கு போலியே. கேட்கலாம்ல. இதை விட்டுருங்க. சமீபமா ரஞ்சனா நாச்சியார் அவங்க கட்சியில இருந்துகிட்டும் விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவியோட வாழ்ந்த வாழ்க்கை ஒர்த்து இல்ல அப்படின்னு சொன்னாரு. இத நான் தாவேகா நிர்வாகியா இருந்தாலும் என் தலைவன் அப்படின்னா நான் பார்க்க மாட்டேன். ஒரு பெண்ணை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில என்ன பண்ணாங்க, விஜய டாரா கிழிச்சு தொங்க விட்டாங்க. விஜயுடைய சுயரூபத்தை வெளியே கொண்டு வந்தாங்க. உங்க கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்களா வேலு நாச்சியார், அந்த பரம்பரையில வந்த ரஞ்சனா நாச்சியார கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி எந்த அளவுக்கு வார்த்தைகளை உபயோகப்படுத்த கூடாதோ, ஒரு பெண்ணை எந்த வார்த்தைகளை சொல்லி உபயோகப்படுத்த கூடாதோ அந்த தகாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி திட்டி தீர்த்தாங்களே. அப்ப எங்க போனாரு விஜய்? இத்தனைக்கும் உங்க கொள்கை தலைவர் வேலு நாச்சியார் பரம்பையில வந்தவங்க. அப்போ விஜய் எந்த டிஜிபி ஆபீஸ் அலுவலகத்தையும் ஏறலையே சார், எந்த கமிஷனர் ஆபீஸுக்கும் போலையே சார், ஏன் இப்ப மட்டும் இறங்கி போறாரு அப்படின்னா, பொன்ராஜ் திமுக ஆதரவாளரா இருந்து கொண்டு டிவிகே பெண்களை இழிவுபடுத்துகிறார், கேவலமான சொற்களை சொல்லுகிறார், இப்படின்னு சொல்லி அவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்ற விஜய், உங்க சொந்த மனைவியும் உங்க கொள்கை தலைவர்களின் பரம்பரையில வந்த ரஞ்சனா நாச்சியாரையும், உங்க சொந்த கட்சியில இருந்து ஒரு சின்ன பொண்ணு வைஷ்ணவி அவங்களையும், இன்னும் பல பெண்கள் இருக்கிறாங்க, சொல்லக்கூடாத லிஸ்ட்ல பல பெண்கள் இருக்கிறாங்க. இதே தாவேக்காவில பயணிச்சு ஏமாந்து வெளியே வந்த பல பெண்கள் இருக்கிறாங்க. எல்லா பெண்களையும் உங்க விர்ச்சுவல் வாரியர் அப்படின்ற சோசியல் மீடியா எந்த அளவுக்கு கேவலமா பேசிச்சு, எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசிச்சு, ஒரு வார்த்தை கண்டிச்சீங்களா? உங்களுக்கு நான் என்னன்றேன்னா, அந்த ஐடியா எடுத்துக்கங்க. உங்க மனைவியும் அதே போல உங்க கொள்கை தலைவர் வேலு நாச்சியாருடைய வாரிசுல வந்த ரஞ்சனா நாச்சியார் எல்லாருடைய ஐடியா எடுத்துக்கங்க. எடுத்துட்டு போய் போலீஸ் கமிஷனர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்க? இந்த ஐடியா பிளாக் பண்ணுங்க சார், இந்த ஐடியா புடிச்சு என்ன பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் எடுங்க. ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? சோ உங்களுக்கு பெண்கள் மேல அக்கறை இருக்கு. பெண்கள் எனக்கு தாய்மார்கள், மகள்கள், தங்கைகள் இப்படின்னு சொல்ற விஜய், உங்க மனைவிய விட்டுட்டீங்க. உங்க மனைவி எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசுனாங்க, உங்க மனைவி எந்த அளவுக்கு சொற்களை சொல்லி தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டினாங்க, அப்பெல்லாம் எங்க சார் போனீங்க? போவே இல்லையே சார். இப்ப மட்டும் என்ன போறீங்க அப்படின்னா, பொன்ராஜ் சொல்லிட்டாரு அப்ப மட்டும் எனக்கு கோவம் வரணும். தேர்தல் இருக்கிற டைம்ல விஜய்க்கு பெண்கள் மத்தியில இருக்கிற வாக்கு சரிஞ்சிச்சுங்க. இன்னும் சொல்ல போனா சங்கீதா விவகாரத்துல, த்ரிஷா விவகாரத்துல விஜய்க்கு பயங்கர கெட்ட பேரு பெண்கள் மத்தியில இருக்குது. இது கலை யதார்த்தம். சோ இத எல்லாத்தையும் மூடி மறைக்கணும். நான் பெண்களுக்கு ஆதரவா இருக்கிறேன், பெண்களுக்கு ஒண்ணுனா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போவேன், டிஜிபி ஆபீஸுக்கும் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு டிராமா செட் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இத போய் என்ன பண்ணிருக்காரு, செஞ்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இதே டிவிக்கில பயணித்த ஜெகதீஸ்வரன் அவர் என்ன குற்றம் சுமத்துறாருன்னா, பொன்ராஜுக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த வித தொடர்பும் இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா பொன்ராஜ் அவர்கள் விஜய்க்கு ஆதரவா தான் செயல்பட்டு இருந்தாரு. ஜான் ஆரோக்கியசாமி பொன்ராஜ் மேல ரிவெஞ்ச் எடுக்கணுங்க, அதுக்கு விஜய பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த அவரு போட்டு உடைச்சிருக்கிறாரு. சோ ஆக மொத்த விஜய் அவர்கள் பெண்களுக்காக நின்னாரு, பெண்களுக்காக அவர் முன்னுரிமை கொடுக்கிறாரு, பெண்களுக்கு எதுனா ஒரு இழுக்குனா அவர் நின்னுடுவாரு அப்படின்றதெல்லாம் சுத்த பொய். அவரு தேர்தலுக்காக ஒரு டிராமா செட் பண்றாரு. பெண்களுடைய வாக்குகளை அவர் சம்பாதிக்கணும். பெண்கள் வாக்கு டிவிகேல கம்மியாயிருச்சு, பொதுமக்கள் மத்தியில பெண்களுக்கு மத்தியில இருக்கிற டிவிகேக்கு இருக்கிற செல்வாக்கு கம்மியாயிருச்சு, இதை திரும்பவும் கட்டமைக்கணும்னா இப்படியான ஒரு டிராமாக்களை செட் பண்ணாதான் திரும்பவும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் பொன்ராஜ் மேல இவர் என்ன பண்றாரு, குற்றம் சுமத்துறாரு. உண்மையிலேயே பொன்ராஜ் அவர்கள் மனமுவர்ந்து என்ன பண்ணிட்டாரு, மன்னிப்பு கேட்டுட்டாரு. நான் ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன் அப்படின்றத விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு. அதுக்கு மீறியும் இவங்க இப்படி செயல்படுறாங்கன்னா இது திட்டமிட்டு வைத்த ஒரு டிராமா அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன் விஜய் அவர்களுக்கு டிவிகே பெண்களை மட்டும் மத்திதான் இவருக்கு அக்கறையா? நாட்டுல எவ்வளவு பெண்களுக்கு கொடுமை நடக்குது, ஏன் எவ்வளவு பேருக்கு அநீதி நடக்குது, அவங்களுக்கெல்லாம் இவர் படிக்கட்டு ஏறலையே, ஏன் இப்ப மட்டும் டிஜிபி அலுவலகத்தை ஏறாரு அப்படின்னும் பல பேருக்கு என்ன பண்றாங்க, குற்றம் சுமத்துறாங்க. ஆக மொத்த விஜய் அவர்கள் உண்மையிலேயே பெண்கள் மேல அக்கறை இல்ல, பெண்களுக்கு அவர் முன்னுரிமை கொடுக்கல, இதெல்லாம் ஒரு டிராமா அப்படின்னு
பல பேர் குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் விஜய பாராட்டணும். இதுக்காவதுனா வெளியே வந்து டிஜிபி அலுவலகத்து வரைக்கும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இது வரைக்கும் வெளியே வராம இருந்த விஜய் இதுக்காச்சுன்னா வந்தாரப்பா அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, பாராட்டு தெரிவிக்கிறாங்க. உண்மையிலேயே விஜய்க்கு இதுக்கு பாராட்டு தான் தெரிவிச்சாகணும். ஏன்னா தன்னுடைய மனைவியை திட்டமொழுது அமைதியா இருந்த விஜய், தன்னுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான வேலு நாச்சியாருடைய பரம்பரையில வந்த ரஞ்சனா நாச்சியாரை திட்டமொழுது அமைதியா இருந்த விஜய், தன்னுடைய கட்சியில பயணிச்சிருந்த வைஷ்ணவி அவங்கள திட்டம் போதும் அமைதியா இருந்த விஜய், இன்னைக்காவது வெளியே வந்தாரப்பா அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, வரவேற்கிறாங்க. அதையும் நம்ம பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது இருக்கு. ஆக மொத்த விஜய் அவர்கள் தேர்தலுக்காக ஒரு டிராமா நடத்து. இது முன்னாடி எந்த ஒரு செய்தியும் இல்லாம இருந்ததுங்க. திமுக அதிமுக திமுக அதிமுக இப்படிதான் போயிட்டு இருந்தது தேர்தல் காலத்துல. டிவிக்கேன்னு ஒரு கட்சி இருக்குதுப்பா, நான் இருக்கிறேன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகத்தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு டிஜிபி அலுவலகத்துல பொன்ராஜ் விஷயம் ஒண்ணு கையில எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு, வந்திருக்கிறாரு. அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.